வணக்கம். இந்த வீடியோல ஓஎம்ஆர் ஷீட் பத்தி பார்க்க போறோம். டிஎன்பிசில ஓஎம்ஆர் ஷீட் மாறிடுச்சு. நியூ ஃபார்ம் வந்திருக்குன்னு சொல்லி தெரியும் எல்லாருக்குமே. ஸோ அத பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஸோ வாங்க ஓஎம்ஆர் ஷீட் வந்து எப்படி மாறிக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு ஏ, பி, சி, டி, இ வரைக்கும் இருந்துச்சு. இந்த இ வரைக்கும் பாக்ஸா குடுத்துருப்பாங்க. பாக்ஸா குடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸில் வந்து லாஸ்ட் எழுதி முடிச்ச உடனே ஒரு 1/4 மணி நேரம் கொடுப்பாங்க. கவுண்ட் பண்ணி போடுறதுக்கு. ஏ எத்தனை, பி எத்தனை, சி எத்தனை, டி எத்தனை, இ எத்தனைன்னு சொல்லி நம்ம அதை கவுண்ட் பண்ணி போட்டுருப்போம். பட் இந்த மாதிரி ஃபார்மெட்டே இல்லை. ஸோ இதுக்கே லேட் ஆகிடுதுன்னு சொல்லி இந்த ஃபார்மெட் வந்து எடுத்துட்டு நியூ ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போன உடனே இந்த ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா, நம்மளோட நேம் பார்க்கணும். நம்மளோட நேம் கரெக்டாக இருக்கா, ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக இருக்கா, என்ன சப்ஜெக்ட் நம்ம தமிழ் தருமா இங்கிலீஷ் தருமா சொல்லி அந்த சப்ஜெக்ட் பார்த்துருவோம். பார்த்துட்டு சென்டர் கரெக்டாக இருக்கா, வென்யூனா அந்த பிளேஸ் நான் வந்திருக்க பிளேஸ் கரெக்டாக இருக்கா, எல்லாமே பார்த்துட்டு டேட்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் கொடுத்து நம்பர் கொடுப்பாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. நம்ம கொஸ்டின் பேப்பரில் அதில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் தான் இதில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 2, 3, 4, 1 சொல்லி ஒன்று சொல்லி வச்சுக்கோங்க. இதில் 2 ஃபஸ்ட் இந்த நம்பர் ஃபுல்லி எழுதிடணும். 2னா 2ல ஷேர் பண்ணணும், 3னா 3ல ஷேர் பண்ணணும், 4 வந்து 4ல ஷேர் பண்ணணும், 1ன்றது 1ல ஷேர் பண்ணணும். பட் இதெல்லாம் ஷேர் பண்ண முடியாது. இப்போ இந்த ரவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த ரவுண்டில் மட்டும் தான் ஷேர் பண்ணணும். இது மட்டும் தான் ஷேர் பண்ணணும். வெளியெல்லாம் போகக்கூடாது. இது கரெக்டாக பார்த்து ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ் பாருங்கள். இந்த பாக்ஸ் வந்து நம்மளோடது இல்லை. பட் என்னாலும் பார்த்துக்கூடாதுனா டார்க் அண்ட் பைட் த இன்விஜிலேட்டர் மட்டும் நம்ம ஹால் இன்விஜிலேட்டர் மட்டும் தான் இதை வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேண்டிடேட் சிக்னேச்சர் அவைலபிள். அவங்க வந்து அவங்க சைன் போட்டிருக்காங்களா சொல்லி சைன் போட ஸ்பேஸ் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. சைன் போட ஸ்பேஸ் இருந்தால் அவங்க எஸ்ன்னு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேண்டிடேட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன். லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் தான் தம்பு இம்ப்ரெஷன் பண்ணணும். இந்த சீல் வைப்பாங்க லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் தான் தம்பு இம்ப்ரெஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஸ்பேஸ் இருந்துச்சு அவங்க எஸ்ன்னு கொடுப்பாங்க. இது நம்ம பண்ணக்கூடாது. பட் இண்டிவிஜுவல் தான் பண்ணணும். பட் எதுக்காச்சும் பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கா, இந்த ஸ்பேஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு வந்து தேர்வரின் கையொப்பம். நம்ம சிக்னேச்சர் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார்கோட் நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இது பார்கோட் அப்புறம் பார்ப்போம் வாங்க. இதான் ஓஎம்ஆர் ஷீட். ஃபஸ்ட்டு கீழே பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பட்டை குறியீட்டை ஓஎம்ஆர் ஷீட். இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் அச்சிடப்பட்ட ஓஎம்ஆர் தட குறியீட்டை சேர்த்தப்படக்கூடாது. அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்குல்ல அந்த பார்கோட்னு சொல்லுவாங்க. இது வந்து லைட்டாக கூட இப்போ பிளாக் பென் தான் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் பென்னில் அதை லைட்டாக கூட டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணால் கூட நமக்கு கரெக்டாக வராதுன்னு சொல்லி. ஸோ அதனால் இதை வந்து டச் பண்ணக்கூடாது. இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்கோட்லாம் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து விடைக்கான வட்டத்தை கருமையாக்குதல். இந்த பாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தானே இருக்கும். ஏபிசி சொல்லி இ வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. எப்படி இப்போ ரவுண்ட் இருந்துச்சுன்னா ரவுண்டுக்குள்ளே மட்டும் தான் ஷேட் பண்ணணும். எப்படி பண்ணக்கூடாதுன்னா, இந்த டிக் போடக்கூடாது, இந்த இன்ட்டு போடக்கூடாது. இப்போ ரவுண்டு இருந்துச்சுன்னா இந்த ரவுண்டுக்கு வெளியெல்லாம் இப்படிலாம் ஷேர் பண்ணுவாங்களா, இப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்த ரவுண்டு இருந்துச்சுன்னா ரவுண்டுக்குள்ளே மட்டும் ஷேர் பண்ணுவோம். எனக்கு கரெக்டாக வரல. பட் நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக வந்து 2-3 டைம்ஸ் அந்த ஓஎம்ஆர் ஷீட் கடையிலே விற்கும். வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ரவுண்டுக்குள்ளே மட்டும் தான் எப்படி இருந்துச்சுன்னா அந்த ரவுண்டுக்குள்ளே மட்டும் தான் அப்படி ஷேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டிக் பண்ணக்கூடாது, இந்த ராங் மாதிரி இந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்றாங்க. ஸோ கரெக்டாக பார்த்து போடுங்க. இப்போ வாங்க இப்போ ஓஎம்ஆர் ஷீட் பார்ப்போம். ஓஎம்ஆர் ஷீட் தான் பார்த்தோம்ல ஏபிசிடிஇன்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்மளுக்கு ஏ ஆன்சர்னா ஏ மட்டும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஏ இருந்துச்சா ஏ இருக்கா, இந்த ரவுண்டு போட்டிருக்காங்க. இந்த ரவுண்டை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரவுண்டை மட்டும் ஷேர் பண்ணணும். இந்த வெளியெல்லாம் வரக்கூடாது. இப்போ நம்ம செகண்டுக்கு ஆன்சர் வந்து டின்னு சொல்லி தெரியும். பட் தேர்டுக்கு ஆன்சர் சி. கரெக்டாக ஆன்சர் தெரியும். பட் கரெக்டாக ஆன்சர் இருந்து இப்போ வந்து இதில் டி இதில் சியா, இந்த ரவுண்டு இருக்குது இதில் ரவுண்டு இருக்குது. இப்போ நம்ம டி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சி வந்துருச்சு. டி இப்போ ஒன்று வச்சுக்கோங்க. சிடின்னு சொல்லியிருக்கு. இதில் ரவுண்டு இருக்குது, இதில் ரவுண்டு இருக்குது. இப்போ நமக்கு வந்து செகண்டுக்கு ஆன்சர் வந்து டின்னு சொல்லி தெரியும். டி ஷேர் பண்ணியாச்சு. டி ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டியில் திரும்ப வந்துருச்சு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ நமக்கு ஒரு மார்க்கே போயிடும் நமக்கு. ஆனால் ஆன்சர் சின்னு சொல்லி தெரியும். ஸோ அதை கரெக்டாக பார்த்து ஷேர் பண்ணுங்கள். இதில் மார்க் போக ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்து போடுங்க. இப்போ உங்களுக்கு எதுவுமே ஆன்சர் தெரியலனா இ கூட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப வச்சுக்காதீங்க ஷேர் பண்ணுற மாதிரி. பட் நமக்கு 4 ஆன்சர் 4 சாய்ஸ் தெரியும். பட் இந்த கொஸ்டினுமே விட்டுறாதீங்க. கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா, 200 வினாத்தாளுக்கு தொடர்பான விடை கூறிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா. இப்போ 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க்குன்னு சொல்லி தெரியும். இந்த 200 கொஸ்டின்ஸுமே ஆன்சர் பண்ணிக்கிங்களா அப்படின்னு கரெக்டாக பார்த்துட்டு போடுங்க. அப்படி கரெக்டாக பார்த்ததுன்னா எஸ்ன்னு சொல்லி இந்த ரவுண்டில் எஸ்ன்னு சொல்லி மார்க் பண்ணிடுங்க.
நோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் நோ நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா சாய்ஸ் கொஸ்டின் தான், சூஸ் த கொஸ்டின் ஆன்சர் மாதிரி தான். ஸோ 4 ஏபிசிடிலேருந்து ஏதாச்சும் ஒன்று மார்க் பண்ணி கரெக்டாக போட்டுருங்க. இது செகண்ட் என்னதுன்னா, அப்படி இல்லைன்னா எத்தனை நம்பர் நீங்கள் வந்து மார்க் பண்ணலை அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. இது பட் தேவையே இல்லை, பட் அப்படியே விட்டுருங்க. இந்த சைடு வந்து தேர்வின் இடது கை பெருவிரல் அச்சு, அந்த தம்ப் இம்ப்ரெஷன் வைக்க சொல்லுவாங்களா, அது இந்த ரவுண்டு இருந்துச்சு, ரவுண்டுக்குள்ளே மட்டும் கரெக்டாக வைங்க. வெளியே வந்துடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா லைட்டாக வெளியே வந்தாலும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ கரெக்டாக பார்த்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு கீழே என்னதுன்னா கண்காணிப்பாளன் கையொப்பம், கண்காணிப்பாளன் கையொப்பம்னு சொல்கிறாங்க. சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர், இன்விஜிலேட்டர் வந்து சைன் பண்ணியிருக்காங்களா, நீங்கள் ஹால் டிக்கெட் கொடுக்கும்போது இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொடுங்க. எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.